அந்த செகண்ட் ஃபீல் பண்ணேன் எங்க அப்பா சாகல அப்படின்னு. சாரி, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷனல். அது இங்க பிரீமியர் முடிஞ்சோன்னு சிவகுமார் முருகேசனோட அப்பா வந்து எங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த செகண்ட் ஃபீல் பண்ணேன் எங்க அப்பா சாகல அப்படின்னு. சாரி, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷனல். அது ஸோ அது கிடைச்சதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இது ஒரு நிறைவை கொடுக்குது. எனக்கு அமரன் மாதிரி வெற்றி, தாய்க்கிழவி மாதிரி வெற்றி, கணா மாதிரி வெற்றி வரும்போது ஒரு நிறைவையும் ஒரு அமைதியையும் கொடுக்குது. அந்த அமைதி இன்னும் ஒழுங்கா வேலை செய்யணுன்றத சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமா செய்வோம். ஏன்னா இங்க வெற்றிங்கிறது விளையாட்டுல கூட விளையாட்டா வராது. அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒரு டீமா உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சா வெற்றி எப்பயுமே சாத்தியப்படுங்கிறது இந்த மேடை திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் என்னோட ஃபேன்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது அண்ணன் படம் தான் அப்படிங்கிறத மாதிரி எடுத்துட்டு போய் கிரவுண்ட்லையும் சரி, சோஷியல் மீடியாலையும் சரி, இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்து சேயோன் சிவாவோட தான். மேம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வேலை பார்த்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இந்த மாதம் ஷூட் போகிறதா இருந்துச்சு. பட் இந்த மாதம் இந்த படத்துக்கான வேலையில் சிவாவும் இருந்ததுனால சரி அவரை ப்ரெஷர் போடக்கூடாதுன்னு டைம் எடுத்து அழகாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த் தான் போகிறோம். அதுவும் நல்லபடியாக நடக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் இந்த படம் லாபகரமான படம்னு சொன்னேன். ஆனால் இந்த லாபம் நிச்சயமாக நல்ல விஷயங்கள், அழகான விஷயங்களுக்கே பயன்படும். முதல்ல என்னை சுற்றி இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் தேவைப்படுற சிலருக்கு சில நல்லதுகளை செய்யணும்னு நினைக்கிறேன். அது எப்பவும் அது அப்பா பேரில் இருக்கிற அந்த ட்ரஸ்டின் மூலமாக எதுவும் நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பகுதியை எடுத்து எஸ்கே ப்ரொடக்ஷனில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேஜை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி டேலண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அது நெக்ஸ்ட்டு இன்னொரு புது டேலண்ட், ஒரு புது இயக்குனரை நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த படம் அந்த நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. அவரை மட்டும் இந்த ஸ்டேஜில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட 10வது திரைப்படம், அதை இயக்க போகிற புதுமுக இயக்குனர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் உடைய 10வது படத்தின் டைரக்டர் அம்மாமுத்து சூர்யா. அவர் தான் நெக்ஸ்ட் எஸ்கே ப்ரொடக்ஷனில் லான்ச் ஆகிற டைரக்டர். இவர் தான். இருந்தாலும் ஃபோட்டோவில் கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். ஆமாம், இல்லை இந்த படம் ஃபேமிலி லேடிஸ் அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணோம். அடுத்த படம் ஒரு யூத்துக்கான அவங்கள பற்றின ஒரு படமாக இருக்கும். ஒரு யூத்ஃபுல் என்டர்டெய்னராக இருக்கும். ஒரு ஃபைனல் ஸ்கிரிப்ட் இப்போ அவர் எழுதிட்டு இருக்காரு. அது முடிச்சதுக்கப்புறம் காஸ்ட் யார் பண்ண போகிறா என்னன்றதை ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்டேஜில் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்த்து தான் இது வாய்ப்பையும் சாத்தியப்படுத்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அங்கே சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எதாவது சொல்லணுமா? வேணாமா?